வணக்கம் நேயர்களே. புதன்கிழமை காலை 5:40 மணிக்கு 2 பேர் ஒரு விடயம் சம்பந்தமான முறைப்பாடுகளை போலீஸ் நிலையத்தில் வழங்குவதற்காக போலீஸ் நிலையம் நாடி சென்றிருக்கின்றார்கள். அங்கு சென்று வாயிற்காவலில் போலீஸ் உத்தியோகத்தர் இருப்பார் தானே, அவரிடம் அனுமதி பெற்றுத்தான் உள்ளே போக வேண்டும். இது வழமை. அப்பொழுது அங்கே பார்த்தால் அந்த உத்தியோகத்தர் உறங்கிக் கொண்டிருந்திருக்கின்றார். போனவர்களும் என்ன செய்வதென்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். என்னடா படுத்திருக்கிறாரே, எழுப்பலாமா இல்லையா, பயமாக இருக்கே, போலீஸ்காரர் ஆச்சு என்று சொல்லி யோசிச்சு கொண்டிருந்திருக்காங்க. அப்போ இன்னொரு போலீஸ் உத்தியோகத்தர் உள்ளுக்கு இருந்து வந்திருக்கிறார். வந்து இவர்களை முறைப்பாடு வழங்க வந்தவர்களையும் கண்டு மற்ற உத்தியோகத்தர் வந்து நித்திரையாக இருப்பதையும் கண்டிருக்கின்றார். அப்போ என்ன செய்யிருக்கான்னு சொன்னால், கிட்ட போய் தன்னுடைய பாணியில் அல்லது பேரை சொல்லியோ எழுப்பியிருக்கிறார். அப்படி எழும்புங்க, ஆக்கள் வந்திருக்காங்கன்ற மாதிரி. அப்புறம் எழும்பினவர் வந்து ஆவசம் அடைஞ்சு, ஹே நித்திர விடுறோம் தெரிய இல்லையா, எழுப்புறா விடிய வந்து மனைச்சாச்சிருக்கு தாய் தாண்டு தாம் தூண்டு கத்திருக்கிறார். கத்துனது மட்டும் இல்லாமல் அவருக்கு அந்த கோபம் அட்டங்கில் டக்கண்டு பிஸ்டல் எடுத்து சுட்டுடுவேன் அப்படின்னார். போலீஸ்காரனை பார்த்து, என்னடா வம்பா போச்சு, அப்படி வந்தவங்களுக்கு முன்னால் வந்து அசிங்கப்படுத்திட்டானேன்ட்டு கோபத்தில் வந்து அவர் முறைப்பாட்டை பதிவு செய்து விட்டாராம். இப்படி போலீஸ் நிலையத்துக்கு 2 பேர் முறைப்பாடு வழங்க வந்தாங்க. இவர் தூங்கிட்டு இருந்தார். இவர் நான் எழுப்ப போனால் அவர் என்ன பேசி எனக்கும் சுட வந்தாருண்டு. இப்போ 23 வயதான அந்த உத்தியோகத்தில் வந்து பணி இடைநீக்கம் செய்வது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த முறைப்பாடு வழங்க வந்தவங்களும் பிறகு மற்ற உத்தியோகத்தருடைய அழைப்பின் பேரில் உள்ள போய் முறைப்பாடு பதிவு செய்வதாக சொல்லப்படுது. எனவே போலீஸ் நிலையத்தில் இருக்கக்கூடிய உத்தியோகத்தர்கள் இரவு பகல் பாராமல் மக்களுக்கு சேவைகளை செய்ய வேண்டும். அது அவர்களுடைய கடமை. அவர்கள் மக்களுக்காகவே செயற்படுகின்றவர்கள். எனவே எப்போ மக்களுக்கு பிரச்சனை வரும்ன்றதை வந்து சொல்ல முடியாது. பகலில் தான் பிரச்சனை வரும், இரவில் தான் பிரச்சனை வராதுன்னு சொல்ல முடியாது. இரவும் வரும், பகலும் வரும். அதிகமாக இலங்கையில் இரவிலையும் பிரச்சனை வருது. அப்போ போலீஸ் நிலையத்தினுடைய நம்பர் இருக்கிறவங்க வந்து ஃபோன் பண்ணுவாங்க. சரி, இப்படி இந்த ஊரில் ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லலாம். சில பேர் ஆன்சர் பண்ணுவாங்க, சில பேர் ஆன்சர் பண்ணி விஷயத்தை கேட்டு அப்படியே வச்சுட்டு போவாங்க. அது கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க. சில பேர் எடுத்துகிட்டு ஓகே நான் அனுப்பிவிடுவாங்க. இப்படி பல மாதிரி இங்கே நடக்குது. ஆனால் இது கொஞ்சம் வித்தியாசமாக நேரடியாகவே போயிருக்காங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. நேரத்தை பார்க்காம நேர போய் சொல்லுவோம். அப்போ இங்கே போலீஸ்கார் நித்திரையாக இருக்கிறது வந்து அவர் நித்திரை கொண்டது பிழை இல்லை, எழுப்பினா பிறகு அவர் நடந்து கொண்ட விதம் மேலே பிழையான விஷயம் தான். போலீஸ்காரருக்கு அந்த நிலைமைண்டா தச்சலா முறைப்பாடு கொடுக்க வந்தவர்கள் எழுப்பியிருந்தால் சுற்றுப்பாரோ ஒன்ற மாதிரி யோசிக்க தோன்றுது இல்லையா? எனவே மக்களுக்கான சேவைகளை வழங்குகின்றவர்கள், மக்களுக்காக தங்களுடைய கடமைகளை செய்கின்றவர்கள் கொஞ்சம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்பது கட்டாயமானது. ஒன்றும் செய்ய முடியாது. தொழில் என்று வந்துவிட்டால் செய்யத்தான் வேண்டும். எனவே இரவு முழுவதும் நித்திரை கொண்டிருக்கிறேன், ஒரு மனச்சாட்சி இல்லையான்னு கேட்க முடியாது. ஏனென்றால் இரவு நேர டியூட்டியில் இருக்கின்றவர் விடியும் வரை விழித்திருந்து தான் அடுத்தவரிடம் பொறுப்பை கொடுக்க வேண்டும். அது இயல்பு எந்த வேலையானாலும். எனவே இந்த உத்தியோகத்திற்கு எதிரான நடவடிக்கைகள் என்ன மாதிரி எடுக்கப்படும் என்ற விடயங்கள் தொடர்பாக இன்னும் அறிவிக்கப்படவில்லை. விசாரணைகள் இடம்பெறுவதாக சொல்லப்படுகின்றது. மீண்டும் சந்திப்போம் உறவுகளே, வணக்கம்.